ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி 1 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். சட்டிலெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் கடலை எண்ணெயும் நெய்யும் சேர்த்து 200 ml ஊற்றிக்கோங்க. நான்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா நீளமாக கட் பண்ண வெங்காயம் 400 கிராம், அந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு முன்னாடியே போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வர வரையும் நல்லா கிண்டிக்கிடுங்க. கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 3 தேக்கரண்டி போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 2.5 மேசைக்கரண்டி, தக்காளி ஒரு 4 கிராம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 200 கிராம் போட்டுக்கலாம். தயிர் ஒரு 200 ml போட்டுக்கலாம். தயிர் போட்டதுக்கப்புறம் நல்லா சுருளை கிண்டிக்கங்க. ஒரு எலுமிச்சம்பழம் 1 புழிஞ்சுக்கலாம். நல்லா கழுவி வச்சுருக்க சிக்கன் பீஸை போட்டுக்கலாம். சிக்கன் பீஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா சுருளை கிண்டிக்குங்க. நல்லா சிக்கன் ஒரு 10 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் அளந்து வச்சிருக்க தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு 1 கிலோ சிக்கனுக்கு 3/4 கிலோ பாஸ்மதி அரிசி நான் எடுத்துருக்கிறேன். நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை போட்டுக்கலாம். நல்லா கிண்டி கிளறி விட்டுக்கிடுங்க. நல்லா தண்ணியும் அரிசியும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விடணும். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுங்க. பிரியாணியில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் 20 நிமிஷம் தம் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ருசியான சுட சுட சிக்கன் பிரியாணி தயாராகிரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.